ஆதார் அட்டையில் மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு தற்பொழுது கொண்டு வந்துள்ளது. மேலும் ஆதாருக்கு என தனி செயலி ஒன்றும் தற்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய ஆதார் விதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இவைகளை பற்றி முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. கடந்த ஆண்டில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஆதார் அட்டையை மேலும் அணுகக்கூடிய பாதுகாப்பான மற்றும் பயனர் நட்பு ஆவணமாக மாற்ற சில முக்கிய மாற்றங்களை செய்துள்ளது. இந்த மாற்றங்கள் குடிமக்கள் தங்கள் தகவல்களை புதுப்பிப்பதை எளிதாக்கியுள்ளன. மேலும் வாடிக்கையாளர் குறித்த விவரங்கள் மற்றும் பிற சேவைகளில் உள்ள சிக்கல்களும் குறைந்துள்ளன. ஆதார் இந்திய மக்களுக்கு அடையாளம் மற்றும் முகவரி சான்றாக பயன்படும் 12 இலக்க தனிப்பட்ட அடையாள எண்ணை கொண்ட ஒரு அட்டை ஆகும். பல்வேறு சேவைகளை பெறுவதற்கான அதன் பயன்பாடு பல ஆண்டுகளாக வளர்ச்சி அடைந்துள்ளது. இது இப்பொழுது வெறும் அடையாள அட்டை மட்டுமல்லாமல் நமது அன்றாட நடவடிக்கைகளில் பலவற்றிற்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வங்கி கணக்கு திறப்பது, மொபைல் இணைப்பு பெறுவது, அரசு திட்டங்கள் அல்லது ஓய்வூதியம் போன்ற சேவைகளை பெறுவது என அனைத்திற்கும் ஆதார் இப்பொழுது முக்கியமான ஆவணமாக உள்ளது. இந்த ஆதார் அட்டையில் சமீபத்திய மாற்றங்கள் பலது கொண்டு வரப்பட்டுள்ளன. தற்பொழுது ஆதார் அட்டையில் செய்யப்பட்ட முக்கிய மாற்றங்களில் ஒன்று ஆன்லைன் புதுப்பிப்பு வசதி ஆகும். இப்போது நீங்கள் உங்கள் மொபைல் எண், மின்னஞ்சல் முகவரி அல்லது முகவரியை நேரடியாக ஆன்லைனில் புதுப்பிக்கலாம். கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன்களின் துல்லியம் இப்பொழுது மேம்படுத்தப்பட்டுள்ளது. இது வங்கி, காப்பீடு மற்றும் பிற சேவைகளில் சரிபார்ப்பை எளிதாகவும் வேகமாகவும் செய்ய வழிவகுக்கிறது. பாதுகாப்புக்காக முழு 12 இலக்க எண்ணையும் காண்பிக்காத மறைக்கப்பட்ட ஆதார் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் கடைசி 4 இலக்கங்கள் மட்டுமே தெரியும். இது தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்க உதவுகிறது. eKYC செயல்முறைகள் மேலும் எளிதாக்கப்பட்டுள்ளது. வங்கி கணக்கு திறப்பது, மொபைல் இணைப்பு பெறுவது அல்லது ஆன்லைன் சேவைக்கான அடையாளத்தை சரிபார்ப்பது போன்றவை இப்பொழுது முன்பை விட மிகவும் எளிதாக மாறிவிட்டது. ஆதார் அட்டையை பேன் மற்றும் வங்கி கணக்குடன் இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதால் வரி மற்றும் நிதி சேவைகள் எளிதாகி உள்ளன. மேலும் மோசடி அபாயம் குறைந்துள்ளது. உதய் ஆதார் அட்டையை இன்னும் நவீனமாக்கவும் பாதுகாப்பாகவும் மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. அவற்றில் சில முக்கிய அறிவிப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். முக அங்கீகாரம் எனப்படும் பயோமெட்ரிக் சரிபார்ப்புடன் முக அங்கீகாரத்தை ஒருங்கிணைக்க UIDAI திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன்களுடன் முகத்தை அடையாளம் காணும் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படும் என தெரிகிறது. விரைவில் ஆஃப்லைன் ஆதார் சரிபார்ப்பை அறிமுகப்படுத்தவும் UIDAI திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் இணைய இணைப்பு இல்லாமலும் அடையாள சரிபார்ப்பை மேற்கொள்ள முடியும். UIDAI ஒரு டிஜிட்டல் ஆதார் வாலெட் செயலியையும் உருவாக்கி வருகிறது. இது ஆதார் தகவல்களை பாதுகாப்பாக சேமிக்கும் ஒரு மொபைல் செயலியாக இருக்கும். இது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் சரிபார்ப்பை எளிதாக்கும். எதிர்காலத்தில் தரவு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த புதிய குறியாக்கம் மற்றும் பல காரணி அங்கீகாரம் போன்ற நடவடிக்கைகளை UIDAI அறிமுகப்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஆதார் தகவல்களை திருட்டு மற்றும் மோசடியிலிருந்து பாதுகாக்கும். ஆதார் இப்பொழுது வெறும் அடையாளச் சான்று மட்டுமல்ல, அது வங்கி பரிவர்த்தனைகள், மொபைல் சேவைகள், சமையல் எரிவாயு மானியங்கள், ஓய்வூதிய திட்டங்கள், காப்பீடு மற்றும் பல அரசு திட்டங்களுக்கான அடிப்படையாக மாறியுள்ளது. மறைக்கப்பட்ட ஆதார் மற்றும் eKYC போன்ற வசதிகள் குடிமக்களின் நேரத்தை சேமிப்பதுடன் மோசடி அபாயத்தையும் குறைக்கின்றன. இப்பொழுது மக்கள் தங்கள் தகவல்களை தாங்களாகவே புதுப்பித்துக் கொள்ளலாம். மேலும் தேவைப்படும் பொழுது உடனடியாக சரிபார்ப்பை மேற்கொள்ளவும் முடியும். நன்றி.